ஃபஸ்ட்டு வந்து ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணி நான் கொடுத்துருக்க 2 ப்ரீசெட்டுமே ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த 2 ப்ரீசெட்ஸுமே இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா கரெக்டாக அந்த பீட் மார்க் அப்படின்ற இந்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றக்காக ஃபஸ்ட் எடுத்து இந்த மாதிரி வீடியோ டெம்ப்ளேட்டு, அதுக்கடுத்து இந்த மாதிரி குரூப்ஸ், அதுக்கடுத்து இந்த மாதிரி 2 எம்டிஆ பீட் மார்க்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே நான் ஈஸியாகவே கொடுத்துருப்பேன். நீங்கள் இதில் பண்ண வேண்டியது இந்த மேல் ஆப்பில் இருக்க 2 சின்ன சின்ன பீட் மார்க் இருக்குது பதிலாக இதுக்கு மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட இமேஜ், அதாவது நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை மட்டும் கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இமேஜை மட்டும் ஆட் பண்ணாலே போதும். அதுக்கடுத்து இந்த மீத இருக்கிறதெல்லாம் இந்த குரூப்பில் ஜஸ்ட் உங்களோட இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியாக வந்து இந்த நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி எஃபெக்ட்டை வந்து கொண்டுட்டு வந்துடலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம ஈஸியான ஸ்டெப்பில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது இந்த மேலே ஆட் பண்ணிக்க பார்த்தீங்களா இந்த 2 சின்ன சின்ன இமேஜஸ். ஸோ அந்த 2 சின்ன சின்ன இமேஜஸ்க்கு மட்டும் இப்போ நம்ம எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன் அந்த சேக் எஃபெக்ட்ன்ற ப்ரீசெட் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணினா அதில் உங்களுக்கு இந்த மாதிரி வெறும் 2 எஃபெக்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். இந்த 2 எஃபெக்ட்டை வச்சு தான் நம்ம அந்த இருக்க இமேஜஸ் எல்லாத்துக்குமே ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதில் இப்போ நம்ம இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ கரெக்டாக அந்த இருக்க இமேஜோட வெறும் எஃபெக்ட்டை மட்டும் காப்பி பண்ண போகிறதில்ல, அந்த இமேஜை டச் பண்ணிட்டு இந்த டூப்ளிகேட் சிம்பிளை ஜஸ்ட் டச் பண்ணினா இதில் 4வது பார்த்தீங்கன்னா காப்பி லேயர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் இப்போ நம்ம மேல் ஆப்பில் ஆட் பண்ணோம் பார்த்தீங்களா அந்த 2 இமேஜ். ஸோ அந்த 2 இமேஜில் இந்த இமேஜ், அந்த 2 இமேஜில் ஸ்டார்டிங் இமேஜ் பார்த்தீங்களா அதில் மட்டும் தான் இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த இமேஜை டச் பண்ணி நம்ம எப்படி காப்பி பண்ணோமோ அதே மாதிரி டூப்ளிகேட்டை டச் பண்ணி இந்த கீழே இருக்க சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணி இதில் இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன், லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் 2 மட்டும் ஆஃப் பண்ணிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக எஃபெக்ட் மட்டும் பேஸ்ட் ஆயிடும். ஸோ இந்த 2 இமேஜில் நம்ம இமேஜில் மட்டும் இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதே மாதிரி அடுத்த 2 இமேஜ் இருக்கா அதுலேயும் இந்த இமேஜில் மட்டும் ஸோ டூப்ளிகேட் டச் பண்ணி கரெக்டாக அந்த கீழே இருக்க பேஸ்ட் ஸ்டைல் அப்படின்ற கொடுத்தாலே போதும் ஈஸியாக ஆட் ஆயிடும். ஸோ இதே மாதிரி அந்த 2 இமேஜில் அந்த முன்னாடி இருக்க இமேஜில் மட்டும் இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த எஃபெக்ட்டை நம்ம வெறும் 3 இமேஜுக்கு தான் ஆட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இனி மீது இருக்க அந்த 3 இமேஜுக்கு நம்ம அடுத்த இருக்க எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். அதுவும் இதே மாதிரி தான். அதுக்கு அப்படியே பேக் வந்துட்டு மறுபடியும் அதே சேக் எஃபெக்ட்டை ஓப்பன் பண்ணினா அதில் இனி நமக்கு மீதம் இருக்கிறது என்ன, இதில் 2வது இருக்க அந்த ஒரே ஒரு எஃபெக்ட். ஸோ அந்த 2வது எஃபெக்ட்டை நம்ம முன்ன பண்ண மாதிரியே தான் ஃபஸ்ட்டு இமேஜை டச் பண்ணி டூப்ளிகேட் டச் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த காப்பி லேயர் அப்படின்ற கொடுத்துட்டு இப்போ அப்படியே பேக் வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க்கை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு இதில் அந்த மேலே இருந்த அந்த 6 இமேஜில் 3 இமேஜுக்கு நம்ம ஆல்ரெடி எஃபெக்ட்டை ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இனி இந்த 2வது இமேஜஸ் எல்லாமே ஸோ 2வது இருக்க இமேஜ் டச் பண்ணி டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த சின்ன ஆரோ மார்க்கு டச் பண்ணி இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷனை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போது எஃபெக்ட் மட்டும் பேஸ்ட் ஆயிடும். ஸோ இதே மாதிரி அடுத்து மீது இருக்க அந்த இமேஜஸ், ஸோ இந்த 2வது இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா அதில் எல்லாத்துலேயும் இந்த எஃபெக்ட்டை கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஈஸியாக வந்து இமேஜஸ் எல்லாமே எஃபெக்ட்டை வந்து ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இனி மீது இருக்கிறது என்ன, இந்த கீழே இருக்க குரூப்ஸ் மட்டும்தான். ஸோ இந்த கீழே இருக்க குரூப்ஸுக்கு மட்டும் எப்படி இமேஜஸ் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு நான் ஒரு இதில் சொல்லிக் கொடுக்குறேன். அதை வச்சு நீங்கள் மீது இருக்க எல்லாத்துலேயுமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது ஒரு சில சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். ஸோ அதெல்லாம் எப்படி சரி பண்ணுற நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தோன்னா இதில் வந்து நமக்கு இந்த 3 லேயர் இருக்கா, இதில் ஏதாவது ஒரு லேயரை ஃபஸ்ட்டு டச் பண்ணிட்டு கீழே இருக்க அந்த எடிட்டிய குரூப் அப்படின்ற ஜஸ்ட் டச் பண்ணினா இந்த மாதிரி நமக்கு வந்துருமா. வந்ததுக்கப்புறம் இந்த லேயரோட லாஸ்ட்டில் போய் ஃபஸ்ட்டு ஒரு பீட் மார்க்கை வச்சுட்டு இப்போ இந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ இந்த கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பதில் ஜஸ்ட் அதை டச் பண்ணி இதில் இந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ண நினைக்கிற உங்களோட இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜ் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இதை கரெக்டாக அந்த பீட் மார்க்கில் ஃபஸ்ட்டு இழுத்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே மட்டும் கொண்டு வந்துட்டு இப்போ அந்த இமேஜை டச் பண்ணி கீழே இருக்க எஃபெக்ட்டில் போங்க. போயிட்டு இதில் இந்த ஆட் எஃபெக்ட் அப்படின்றல போயிட்டு இதில் ஜஸ்ட் ஒரே ஒரு எஃபெக்ட், அதாவது இந்த மேலே இருக்க சர்ச் பண்ணல இந்த டைல்ஸ் அப்படின்ற எஃபெக்ட்டை மட்டும் சர்ச் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் இதை மட்டும் ஆட் பண்ணால் மட்டுமே போதும். நீங்கள் எந்த சேஞ்சுமே பண்ண வேணாம், ஆட் மட்டும் பண்ணிவிட்டு இப்போ அதோட சைஸை வந்து நீங்கள் அப்படியே கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணி அந்த லேயரோட சென்டரில் கொண்டு வந்து இமேஜை இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்போ இந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணி இந்த 4வது இருக்க காப்பி லேயர் அப்படின்ற கொடுத்துட்டு இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ நம்ம ஒரு இதில் சேஞ்ச் பண்ணோம். இப்போ நம்ம காப்பி பண்ணி வச்சிருக்கதா மீது இருக்க 2லேயுமே பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் 2வது இருக்க லேயரை டச் பண்ணி எடிட்டிய குரூப் போயிட்டு இப்போ லேயரோட இப்போ அந்த ஸ்டார்டிங் வந்துட்டு இந்த டூப்ளிகேட் டச் பண்ணி கீழே இருக்க அந்த பேஸ்ட் லேயர் அப்படின்ற மட்டும் கொடுத்துட்டு அதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே மட்டும் கொண்டு வந்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக சேஞ்ச் ஆயிடும். இதே மாதிரி அடுத்து மீது இருக்குது பார்த்தீங்களா அதிலே வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணும்போது அது வந்து சின்னதாகிடுச்சு பார்த்தீங்களா. இதை எப்படி சரி பண்ணுற நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். நீங்கள் ஜஸ்ட்டு அந்த இமேஜை மட்டும் ஃபஸ்ட்டு எல்லா இடத்துலையும் அந்த டூப்ளிகேட்டில் டச் பண்ணி ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 3 லேயருமே இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 லேயரும் பார்த்தீங்கன்னா அந்த இருந்தோட சின்னதாக கட் ஆகிடுச்சா. ஸோ அதை எப்படி இப்போ பழையபடி கொண்டுட்டு வரேன்னா நீங்கள் இந்த பீட் மார்க்கோட லாஸ்ட்டில் போய் வச்சுட்டு இப்போ கம்மியான லேயரை ஜஸ்ட் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் 2வது ஒரு சிம்பிள் இருக்கா ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ண பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த அளவுக்கு வந்துருச்சா. ஸோ இதே மாதிரி அடுத்த டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு அதே மாதிரி அந்த 2வது இருக்க கொடுத்தா ரொம்ப ஈஸியாக வந்து அதுவும் வந்துடும். ஸோ இப்போ நான் ஒரு இதில் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதை வச்சு நீங்கள் மீத இருக்க இந்த குரூப்பு அதே மாதிரி இந்த இடத்துல இருக்க குரூப்பு அடுத்தது லாஸ்ட்டாக இருக்க குரூப் இந்த 3 குரூப்லையுமே ஒரே ஸ்டெப்லேயே வேறு இமேஜை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அலாம்ரன்ஸ் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு வேறு லெவல் ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜை யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ
அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.